Hi friends, welcome to SK Motor Drive. இன்றைக்கி நம்ம பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா கியா கரண்ட்ஸ் கிளாவஸில் ஈவிங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. கிளாவஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம், அது நல்ல ரீச் கொடுத்துருந்தது, ரொம்ப நன்றிங்க. இது வந்து கிளாவஸ் ஈவி வெர்ஷனுங்க. இதில் 7 சீட்டர் மாடலில் இப்போ வந்து இருக்கிற மாடல்லே வந்து இந்த ஒரு மாடல் தான் கிளாவஸ் ஈவி தான் வந்திருக்குங்க. இந்த கியா கரண்ட்ஸ் கிளாவஸ் ஈவி நமக்கு ரிவ்யூக்கு வழங்கினது கியா கோயம்புத்தூர், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கலாங்க. சார்ஜிங் போட்டு இப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் தாங்க இருக்குது. பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுங்கிற சார்ஜர் நம்ம இதில் பார்த்துக்கலாம். இது வந்து ஏசி சார்ஜருக்கு வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணி ஏசி சார்ஜ் போட்டுக்கணும். டிசினா இது 2 ப்ளக்கும் போடணும் கமர்ஷியல் சார்ஜஸில். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, வெஹிக்கிள் டு லோடுன்ட்டு ஒரு ஆப்ஷன் டாப் எண்டில் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து லோடு எடுத்து நம்ம வந்து அது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஒரு போகிறாங்க எதுவும் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் வச்சு நம்ம ஒரு குக் பண்ணலாம் கூட இதுலேருந்து ஒரு லோடு எடுத்துக்கலாம் டெம்ப்ரவரியாக. அது வந்து இது ஒரு நல்ல இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த டாப் எண்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு கனெக்டர்ஸ் இருக்குங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதனால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னே லிஃப்ட் ஆயிடுது. உங்களுக்கு ஒரு 25 லிட்டர்ஸ் வந்து நாங்கள் இது சார்ஜிங், இது வந்து போர்ட்டபிள் சார்ஜர் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஏதாவது வெளியூர் போகிறீங்க அப்படிங்கிறப்ப நாங்கள் அந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கிறதுக்கு 15 ஆம்ப்ஸ் ப்ளக்கில் நீங்கள் இதை ப்ளக் பண்ணிக்கலாம். அதனோட பாக்ஸ் தான் இதுங்க. பேட்ரி இதெல்லாம் உங்களுக்கு இங்கே சைடில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, மற்ற ரெகுலர் கார்ஸ் மாதிரி. மோட்டர்ஸ் எல்லாம் கீழே இருக்குதுங்க, ஃபீல்டாக தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு சேஃப்டி வைஸ் இந்த ரேட் பைட் அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கெலாம் வந்து நல்லா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. பேட்ரி பேக் வந்து அண்டர் சேஸில் தான் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். பேட்ரி பேக் நீங்கள் பார்க்கலாம், இப்போ நல்லாவே சீல்டு பண்ணி தான் கீழே கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி பேக் உங்களுக்கு தெரியும் பிளாக் கலரில். ஸோ அது வந்து சீல் பண்ணி தான் இருக்காங்க, அதனால் நம்ம கீழே தண்ணி பட்டாலோ இதுவோ எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. அப்புறம் இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஃப்ரண்ட்டில் கியாங்கிற லோகோ வந்திருக்குங்க. டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, எல்இடி ஹெட்லைட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து சின்னதாக ஃப்ராக் லேம்ப்ஸ் வந்து எல்இடி டைப்பில் வந்திருக்கு. ஒரு ஷைனிங் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு கீழே ப்ரஷ்டு டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. சென்சார்ஸ் வந்து ஃப்ரண்ட் சென்சார்ஸ் வந்து வந்திருக்கு. வீல்ஸ் வந்து 16 இன்ச்சஸ் வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பிளாக் கலரில் ஷைனிங் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து வந்திருக்குங்க. பிளாக் கலரில் ஒரு கிளாடிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு டைமென்ஷன் வைஸ் எல்லாமே வந்து கரண்ட்ஸ் கிளாவிஸோடைய அதே பிளாட்ஃபார்மில் தான் இந்த ஈவி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லைங்க. மேலே வந்து ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதனால் அதில் லோடு வந்து நம்ம இது பண்ணக்கூடாதுங்க. ரியரில் வந்து கனெக்டிங் எல்இடி லைட்ஸ் வந்துருக்குங்க. சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதே அந்த ஷைனிங் ஃபினிஷ்டு உங்களுக்கு ஒரு சில்வர் பெயிண்டட் கொடுத்துருக்குறாங்க. வைப்பர்ஸ் வந்திருக்கு, டீஃபாகர்ஸ் வந்திருக்கு, ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்திருக்கு. உங்களுக்கு ஸ்பாய்லர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரிவர்ஸ் கேமரா இந்த மாடலில் வந்திருக்குங்க. பூட் கெப்பாசிட்டிலாம் சேம் அதே மாதிரி தாங்க. கீழே வந்து இதை ரிலீஸ் பண்ணால் கீழே வந்து உங்களுக்கு ஸ்டெப்னி ஓப்பன் ஆயிரும். சீட்ஸ் நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டால் நமக்கு ஒரு பெரிய லக்கேஜ் பேயாக யூஸ் பண்ணிக்கலாம். பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்திருக்குங்க. அட்ஜஸ்டபிள் ஃபோல்டபுளுக்கு எல்லாமே கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்திருக்கு. ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இதில் வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் பாருங்கள், 3 பாட்டில்ஸ் வந்து வச்சுக்கலாம். 6 ஃப்ரண்ட்டில் வந்து 6 பாட்டில்ஸுங்க, பேசஞ்சர் அண்டு டிரைவருக்கு. அதே மாதிரி பேக் சைட் ரியருக்கும் வந்து 6 பாட்டில்ஸ் வச்சுக்கலாம். ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பிளாக் கலரில் ஃபேப்ரிக் தான் இந்த மாடல் வருது, HTK +ங்கிற மாடலுங்க. இதில் ஒரு பிளாக் கலர் ஃபேப்ரிக்ஸ் வந்திருக்கு. அது நல்ல ப்ரீமியம் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்குறாங்க. இன்டீரியர் இப்போ நம்ம பார்க்கலாம். பார்க்கிங்க்கு இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்க்கிங்குடைய பட்டன்ஸ் இங்கே இருக்குங்க. லெவலர்ஸ் இங்கே இருக்குது. உங்களுக்கு வந்து ESPயோடைய ஆஃப் பட்டன் இதில் இருக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் தாங்க. இது வந்து கியா கிளாவஸ் டாப் எண்டில் வர மாதிரி ஃபுல் எல்சிடி ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஈவியோடைய உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் இதுதாங்க. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் புஷ் பட்டன் ஸ்டார்ட் பட்டன் இங்கே ஈவிங்கிற மாடலில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு டிரைவ் மோட்ஸ் இதுதாங்க. டிரைவ் வந்து இப்போ நியூட்ரலில் இருக்குது. நீங்கள் பிரேக் ப்ரெஸ் பண்ணி
இது பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் தள்ளினீங்கன்னா டி மோட் வந்துடுதுங்க. இதே வந்து பார்க்கிங்னா ஒரு சென்ட்ரல் ஒரு பட்டன் இருக்குது, இது ப்ரெஸ் பண்ணால் பார்க்கிங் வந்துடுது. ரிவர்ஸ்னால் கீழே தள்ளினீங்கன்னா ரிவர்ஸுங்க. கார் உங்களுக்கு எப்படி போனாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கிங்க்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அடாப்டிவ் கைட்லைன்ஸுங்க. அதே மாதிரி சென்சார்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு கீழே எதாவது இடிக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து உங்களுக்கு அலாரம் வந்து கொடுத்துரும் பேக் சைடில். இது ஒரு நல்ல ஃபியூச்சரு. மற்றபடி ஜென்ரலாக உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் வைப்பர் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்குங்க. இதில் வந்து டீகட் ஸ்டீரிங் வீலுங்க. டீகட் ஸ்டீரிங் வீலில் உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே, வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கியாங்கிற பேட்சிங் இங்கே வந்திருக்கு. நல்ல ஹேண்டியாக இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்கு, அதனோட இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குங்க. இதில் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதில் வந்திருக்கு. 83% இருக்குங்க. 195 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு காமிக்குது. அதனால் உங்களுக்கு இதில் நேவிகேஷன் கண்ட்ரோல்ஸ், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே இதில் வந்திருக்கு. ஏசி கண்ட்ரோல்ஸ் இதுங்க. இதிலே வந்து நீங்கள் வந்து டெம்பரேச்சர் இதெல்லாம் இது பண்ணிக்கலாம். இதிலே வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மீடியா கண்ட்ரோல்ஸாக மாறிடும். ஒரே பேனலில் 2 கண்ட்ரோல்ஸையும் கொடுத்துருக்குறாங்க. இது ஏசிக்கு இது கொடுத்துருக்குறாங்க. ரியர் டிஃபாஸ்டர் இது எல்லாத்துக்குமே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூஎஸ்பி உங்களுக்கு 12 வோல்ட் 180 வாட்ஸுனுடைய இது இருக்குங்க. சி டைப் சார்ஜஸ் இருக்குது. இதில் வந்து கிளாவஸுக்கும் கிளாவஸ் ஈவிக்கும் இதுதான் ஒரு இது சேஞ்சஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் கன்சோல் வந்து இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இங்கே வந்து கியர் பாக்ஸு வந்து இதில் இல்லாதனால இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்க்கிங் இது இருக்குங்க. ஹில் டிசெண்ட் கண்ட்ரோலில் இருக்குங்க. இதில் வந்து பார்க்கிங்கிற இது போட்டால் நம்ம வியூ தெரியும். அதனோட இது ஆட்டோ ஹோல்டுங்கிறது நம்ம சிக்னலில் நிற்கிறப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது கீஸ் வந்து இதுதாங்க. லாக்கிங், அன்லாக்கிங், ஹோல்டு, பூட் ஓப்பனுடைய பட்டன்ஸ் 2 கீ கொடுக்குறாங்க. கீயாங்கிற பேட்சிங் இங்கே இருக்குது. இதில் பாருங்கள், கப் ஹோல்டர்ஸ் வச்சு நம்ம இதை புஷ் பண்ணோன்னா இங்கேருந்து உள்ளேருந்து அந்த கப்பு ஸ்டடியாக நிற்கிறதுக்காக இது கொடுத்துருக்குறாங்க. அது வேண்டாம்னா நம்ம லாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு புது ஃபியூச்சர், நம்ம எந்த கார்லேயும் பார்க்காத ஒரு மாடலுங்க. வேண்டாம்னா நம்ம இது உள்ளே க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரே கலர் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கிளாஸ் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 லைட்ஸ் வந்து வந்திருக்குங்க. இது வந்து ஆட்டோ டிமிங் மிரர்ஸ் தான் இதுங்க. கியா கனெக்ட் வந்து இந்த காரில் இருக்குது, எனேபிள்டாக இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம ஈவி காரனால கம்ப்ளீட்டாக வந்து இந்த கியா கனெக்ட் ஆப் இருக்கிறனால நம்ம காரோடைய டீட்டெயில்ஸ், எவ்வளோ ரேஞ்ச், நம்ம இதுக்கு எல்லாமே வந்து இதை வச்சு நம்ம ஃபோன்லேயே செக் பண்ணிக்கலாங்க. பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வந்து பேனட் விசிபிலிட்டி 90% தெரியுதுங்க. அதனால் ஜட்ஜ் பண்ணி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு புதுசாக வந்து இப்போ ஒரு செடான் காரு அந்த மாதிரி வந்து இப்போ இது எம்பிவி டைப்பில் வருதுங்க இந்த காரு. இதை செலக்ட் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஒரு விசிபிலிட்டி வந்து நல்ல இதுவாக இருக்கும். ஹைட் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹைட்டாக இருக்கனால உங்களுக்கு ரோட் ப்ரெசன்ஸும் நல்லா இருக்குங்க. நம்ம ரியர் சீட்டோடைய கம்ஃபர்ட் இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஸ்ட் சீட்டில் இப்போ நம்ம உட்காரலாம். பெரியவங்களுக்கே ஓரளவுக்கு ட்ராவல் பண்ணலாங்க. இது வந்து கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. இதனோட இது பார்த்திங்கன்னா ஹைட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கொடுத்துருக்குறாங்க. அதனால் தலை இடிக்காதுங்க. ஏசி வென்ட்ஸு கொடுத்துருக்குறாங்க. அதனால் வென்டிலேஷனுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஒரு சி டைப் சார்ஜர் 2 சைடும் கொடுத்துருக்குறாங்க. 2 பாட்டில் ஹோல்டர்ஸும் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சீட்டு வந்து அந்த மிடில் ரோ வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்குது. அப்படி இருந்து நமக்கு வந்து லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து ஓகேங்க. ஒரு ட்ராவலுக்கு ஒரு 200 கிலோமீட்டர் போனாலும் நமக்கு வந்து டயர்ட்னஸ் பெருசாக இருக்காது. இது வந்து அந்த கிளாவஸ் ஈவிக்கும் இந்த கிளாவஸ் ஈவிக்கும் அந்த மாடலுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லைங்க. அதே மாதிரி தான் இருக்குது. புஷ்பேக் நல்லாவே ஃபுல்லாகவே இழுத்து விட்டுக்கலாங்க. இது நல்ல ஒரு லக்ஸுரியாக இருக்குதுங்க. அது கம்ஃபர்ட் வந்து இப்போ ஹேண்ட் ரெஸ்ட் மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம ஃபுல்லாகவே உட்காந்துக்கலாம். இது வந்து ஒரு செடான் கம்ஃபர்ட் வந்து இதில் இருக்குதுங்க. லாஸ்ட் ரோ கம்ஃபர்ட் யூஸ்வலாக மிடில் ரோவில் தான் கம்ஃபர்ட் சொல்லுவாங்க. பட் ஈவன் இந்த லாஸ்ட் ரோவில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுங்கிறது நல்ல ஒரு விஷயங்க. இப்போ நம்ம மிடில் ரோவோட கம்ஃபர்ட் பார்க்கலாம். அண்டர் தை சப்போர்ட் உங்களுக்கு 90% கிட்ட இருக்குங்க. மெயினாக வந்து சீட்டிங் கம்ஃபர்ட் பாருங்கள். இப்போ 90% இருக்குது. ஒரு சன் பிளாங்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. விசிபிலிட்டி, டே டைம் விசிபிலிட்டிக்கு நல்லா இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ் இங்கேயே கொடுத்துருக்குறாங்க.
1 to 4 ப்ளோயர் ஸ்பீடு நம்ம இதிலே மாற்றிக்கலாம். மிடில் ரோக்கு லாஸ்ட் ரோக்கு 2 சி டைப் சார்ஜஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே செல்ஃபோன்ஸ் நம்ம வச்சுக்கலாங்க. இங்கே வந்து பேப்பர் இதில் புக்ஸ் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மெயினாக வந்து ஈவியில் வந்து ஒரு சில இதில் வந்து என்னென்னா பே வந்து கீழே ஃப்ளோர் வந்து கொஞ்சம் பேட்ரி பேக் இருக்கிறனால ஒரு சில ஹேட்ச் பேக் மாடல் எல்லாம் தூக்கி இருக்குங்க. அதனால் இங்கே அண்டர் தை வந்து சப்போர்ட் இருக்காது. ஆனால் இதில் வந்து இவங்க கரெக்டாக பேக் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஐசி இன்ஜினில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்குங்க. ஏசி வென்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. 6 ஏர் பேக்ஸ் வந்து இப்போ கியாவில் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏபிஎஸ், EBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே வந்திருக்குங்க. வெளியில் இறங்குறது நம்ம பார்க்கலாங்க. இப்போ வெளியில் வர்றது ஈஸியாக தான் இருக்குது. தலை நம்ம இடிக்கலைங்க, கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. கிளாவஸ் EVக்கு வந்து சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா 11 கிலோவாட் கொடுக்குறாங்க. அதனோட 11 கிலோவாட் ஹோம் சார்ஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸில் 4 to 4.5 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். 0 to 100%. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவேஸில் போகிறப்போ உங்களுக்கு டிசி சார்ஜரில் போட்டிங்கன்னா ஒரு 20 to 80% வந்து ஒரு 40 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ஆயிருங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் அந்த மாதிரி சாப்பிட்ற இடத்துல நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா அதிலே உங்களுக்கு வந்து சார்ஜ் ஒரு 80%க்கு மேலே வந்துடும். சார்ஜிங் வெளியில் போடுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் இப்போ எல்லாம் வந்துருச்சுங்க. ஒரு 90 கிலோமீட்டர் ஒன்ஸு த்ரூ அவுட் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லா பக்கமும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் 2-3 ஆப்ஸ் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதிலே வந்து நீங்கள் எங்கெங்கே சார்ஜஸ் இருக்குதுன்னு பார்த்து அந்த டைமில் நீங்கள் ஒரு லஞ்சோ டின்னரோ பிளான் பண்ணி போனீங்கன்னா உங்களால் சார்ஜ் அந்த டைமில் உங்களுக்கு வண்டி ஃபுல் ஆயிரும். பெர் கிலோமீட்டர் வந்து வெளியில் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 2 rupees to 3 rupees வரும். வீட்டில் போட்டிங்கன்னா ஒரு 1 rupee தான் சார்ஜ் வரும். அதுவும் நீங்கள் சோலார் பிளான்ட் வந்து இப்போ கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா 3 கிலோவாட் போட்டாலே போதும். இந்த வண்டி சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 பில்லு தான் வரும். அது உங்களுக்கு 15 இயர்ஸ் வந்து பேனல் வாரண்ட்டி எல்லாமே கொடுக்குறாங்க சோலாரில். அதனால் அது வந்து EV வண்டி வச்சுருக்கவங்க அது போட்டிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாவஸ் EVக்கு 3 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி வருதுங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி 2 இயர்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டரிக்கு வந்து 8 இயர்ஸ் வாரண்ட்டி ஆர் வந்து 1,60,000 வரைக்கும் வாரண்ட்டி இருக்குங்க. இதனோட கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா HTK+, HTX, HTX எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச், HTX ப்ளஸ் 4 மாடல்ஸ் வருதுங்க. இதனோட பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா HTK+, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மாடல் பார்த்தீங்கன்னா 42 கிலோவாட் பேட்டரி வருது. எக்ஸ்டெண்டட் ரேஞ்சு வேணும்னா நீங்கள் 51.4 கிலோவாட் பேட்டரி வந்து எடுத்துக்கலாம். இந்த கிளாவஸ் EVயோடைய டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறதுக்கும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் வந்து குன்கியாவை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அந்த டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.